வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் வந்து ஒரு க்ளோஸ் நெக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் கண்ணகின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. க்ளோஸ் நெக்லேயே ஐ நெக் இருக்குது, காலர் நெக் இருக்குது, அப்படி நிறைய டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது. நான் இப்போ வந்து சும்மா பேசிக்கலாக ஒரு க்ளோஸ் நெக்னா நாங்கள் நல்லா மூடின மாதிரி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். பாருங்க, இப்போ இந்த க்ளோஸ் நெக் வந்து 36 சைஸ் அளவுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். க்ளோஸ் நெக் எடுக்கிற நேரம் எப்போவுமே ஃபுல் ஷோல்டரை நாங்கள் எடுத்துக்கிறணும். இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரையும் உங்களுக்கு எவ்வளோ ஷோல்டர் இருக்குதோ அதையே மைனஸ் பண்ணாமல் அப்படியே அந்த ஃபுல் ஷோல்டர் அளவு எடுத்துட்டு அதை ஆஃபாக டிவைட் பண்ணி அதை தான் நாங்கள் மார்க் பண்ணணும் க்ளோஸ் நெக்குக்கு மட்டும். அடுத்தது இப்போ பின் பக்கம் நான் எடுக்க போகிறேன். பின் பக்கத்துக்கு தேவையான உயரம் வந்து 15, 13 ப்ளவுஸ்க்கு வைக்கிறேன். மீதம் உள்ளது தையலுக்கு போயிடும். அப்போ மொத்தத்தில் நான் 15க்கு மார்க் பண்ணுறேன். 15க்கு மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு போட்டுக்கிறேங்க. அடுத்தது இந்த ஃபுல் ஷோல்டரில் ஆஃப் வந்து 7.5க்கு மார்க் பண்ணணும். பாதியாக மார்க் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு என்ன ஷோல்டர் அளவு இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறீங்க 7.5. அதே 7.5 நான் கீழேயும் ஆமோலுக்கு மார்க் பண்ணுறேன். இதுதான் எங்களோட உடம்போட பாட்டு வர்ற இடம். இந்த ஷோல்டரையும் இந்த கீழே உள்ள இறக்கத்தையும் நாங்கள் கோடு போட்டுக்கிடுவோம். கோடு போட்டுட்டு அடுத்தது இந்த ஆமோல் வளைவு எடுக்க 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறணும். தள்ளிட்டு இது ரெண்டுக்கு நடுவில் இந்த ஷோல்டர் இந்த ஆமோல் கோடு இருக்குது, இதுக்கு சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கு நேராக நீங்கள் இப்படி ஒரு கோடு, அந்த சரியான வளைவு வர்றதுக்காக சொல்கிறேன். இப்படி கோடு போட்டுட்டு சரியாக இந்த புள்ளியை கொண்டாந்து இதோடு சேர்த்து விட்டுருங்க. இப்போ 36 செஸ்ட் பாயிண்ட். அப்போ நாங்கள் அந்த செஸ்ட் மார்புட அளவு வந்து 36, அதை 4ஆல் டிவைட் பண்ணால் 9 வரும். 9 அதோட 1 இன்ச் கொட்டிக்கிடுங்க. 10க்கு மார்க் பண்ணுறேன். அதுக்கு பிறகு தையலுக்கு எவ்வளோ இடம் வேணுமோ அதுக்கு பிறகு விட்டுக்கிறேன்னா நான் 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். கீழே வந்து இப்போ இந்த 10 தானே வச்சுருக்குறோம், இதில் கீழே 9 மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு அதுக்கும் தையலுக்கு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இதை கோடு போட்டுக்கிறோம். இப்போ இதில் வந்து நாங்கள் 9 மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இந்த டாட் 1 இன்ச் போடணும். அப்போ கடைசியில் எங்களுக்கு 8 தான் வரும் கடைசியாக ஜாயின் பண்ணுற நேரம். அடுத்தது கழுத்து நெக் பாயிண்ட் வந்து 3 இன்ச் இடைவெளி விடுறேன். 3 இன்ச் இடைவெளிக்கு கீழே வந்து ஒரு சின்னதாக க்ளோஸ் நெக் தானே, நாங்கள் வந்து 1.5 இன்ச் 2 இன்ச்சு விட்டால் போதும். 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு பெட்டி மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு சரியாக இப்படி ரொம்ப இது ஆழமாக போகாமல் இப்படி மூடின மாதிரியே இப்படி வரணும் பின்னுக்கு. அடுத்தது இந்த ஷோல்டர் எடுத்துருக்குறோம், இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஸ்லாண்டிங் கொடுக்கணும். ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதோட கொண்டாந்து சேர்த்துருங்க. அப்போ இந்த 1/2 இன்ச் போயிடும். இதுலேருந்து தான் ஷோல்டர் எடுக்கணும். அடுத்தது இந்த 2 ஷோல்டருக்கு நடுவில் நடு பாயிண்டில் ஸ்கேலை வச்சுட்டு ஒரு 4 இன்ச் இல்லை 3 இன்ச்சுக்கு ஒரு டாட் உயரம் போட்டுருங்க. போட்டுட்டு 2 பக்கமும் 1/2 இன்ச், இந்த பக்கத்துக்கு 1/2 1 இன்ச் இந்த டாட்டுக்கு போயிடும். பின் பக்க டாட் இது போயிடும். இப்போ அவ்வளோதான். இப்போ நாங்கள் இப்படியே நீங்கள் வெட்டி போட்டு செய்யலாம். இல்லை மேலெல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு எங்களுக்கு ரொம்ப இதாக வேணும்னா இதில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 7 இன்ச் வரையும் நாங்கள் 8 இன்ச் வரை வளமையாக நாங்கள் டீப் போடுறதுனா ஒரு சாதாரணமாக 8 இன்ச் வரை எல்லாரும் போடலாம். அப்போ இந்த 8 இன்ச்சுக்கு நாங்கள் இங்கேருந்து மேலேருந்து எந்த இடத்துல வருதுன்னு மார்க் பண்ணிக்கிறோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதில் எங்களுக்கு 2 பயிற்சி தானே, அப்போ இந்த அளவு தான் இருக்குது. அப்போ இந்த இதில் வந்து நீங்கள் ஒரு சதுரம் மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு சின்ன இது மாதிரி வரைஞ்சிட்டு இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு வட்டமோ
இல்லாட்டி ஒரு சதுரமோ இல்லாட்டி ஒரு ஆர்ட் ஷேப் என்ன வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே மேலே எங்களுக்கு மூடி தான் இருக்கும். இந்த பின் பக்கத்தில் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமா, இல்லை இந்த இடத்துல நான் தான் சொல்லியிருக்கேனே பேஸை நாங்கள் சரியாக எடுத்துட்டா எந்த பாட்டில் வேணாலும் நாங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேறு டிசைன் துணி கொடுத்தோ இல்லை லேஸ் அட்டாச் பண்ணியோ பெச் ஒர்க் பண்ணியோ செஞ்சுக்கிறலாம். அப்படி வேணும்னு நினச்சா பின்னுக்கும் இந்த டிசைன் போட்டுக்கிறலாம். இல்லை இது வேணாம் எங்களுக்கு ஃபுல்லாகவே க்ளோஸாக கம்ப்ளீட்டாக எல்லாமே மூடி இருக்குன்னா இந்த நெக் பாயிண்டோட நிப்பாட்டிடுங்க. அவ்வளோதான் பின் பக்கம். இப்போ இதை நாங்கள் கட் பண்ணி எடுத்துருவோம். பின் பக்கத்தை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் முன் பக்கம் வெட்ட போகிறோம். முன் பக்கம் வெட்டுற நேரம் நீங்கள் இந்த வந்து ஓப்பன் பக்கத்தை தான் நாங்கள் முன் பக்கத்துக்கு வச்சுக்கிறோம். அப்படி வைக்கிற நேரம் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு ஒரு 1/2 இன்ச் நாங்கள் முதல்ல எக்ஸஸ் தையலுக்கு நீங்கள் விட்டுக்கிறங்க. 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ துணியில் பிடிச்சி தைக்கிற மாதிரிக்கு இடைவெளி விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த துணியை இந்த நாங்கள் பின் பக்கம் வெட்டி இருக்கிறோம். இந்த தையலுக்கு மார்க் பண்ணதுக்கு பிறகு இந்த பாருங்க, தையலுக்கு மார்க் பண்ணதுக்கு பிறகு அந்த வெட்டுன அளவை கொண்டாந்து பிளேஸ் பண்ணிக்கிறங்க. பண்ணிட்டு சரியாக இதே அளவுக்கு முதல்ல ட்ராப் பண்ணி எடுத்துக்கிறங்க. என்ன நீங்கள் பின் பக்கம் என்ன அளவு துணியில் எடுத்துருக்குறோமோ அந்த அளவையே கொண்டாந்து முன் பக்கத்துக்கும் மார்க் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த சைடு இருக்குது, இந்த சைடில் வந்து இந்த இப்படி வளைஞ்ச மாதிரி நாங்கள் எடுக்காமல் இந்த நேராக நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டுறோம். இப்படி ஸ்கேலை வச்சுக்கிறோங்க. இந்த எண்டில் ஸ்கேலை வச்சுட்டு சரியாக நீங்கள் வராமல் வேலை வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த பின் பாட்டை நாங்கள் எடுத்துருவோம். எடுத்துட்டு இப்போ நாங்கள் இது புள்ளி வச்சதெல்லாம் நான் கோடு போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது ஷோல்டர், அதே மாதிரி இது வந்து ஆமால் வளைவு. இப்போ நெக் பாயிண்ட் ஃபர்ஸ்ட். இப்போ பின்னுக்கு வந்து க்ளோஸாக 2 இன்ச் தான் கொடுத்துருக்கோம். முன்னுக்கு வந்து நாங்கள் போட் நெக் வச்சா மட்டும்தான் அதே மாதிரி கொடுத்தா அழகாக இருக்கும். இப்போ நாங்கள் க்ளோஸ் நெக்குக்கு வந்து முன்னுக்கு வந்து நாங்கள் எப்பவும் போல் 6 6.5 உங்களுக்கு என்ன டீப் வேணுமோ அந்த அளவு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நான் வந்து 6.5 வைக்கிறேன். 6.5க்கு நேராக கோட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த இடத்தையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ இந்த புள்ளி இருக்கு தானே, இதை நீங்கள் வந்து இப்படியே வளமையாக நாங்கள் எடுக்கிற மாதிரியே எடுக்க தேவையில்லை. எக்ஸ்ட்ரா வந்து இது க்ளோஸ் தானே நல்லா, அப்போ நல்லா இப்படி கர்வாக உள்ளுக்கு போய் வர்ற மாதிரி செய்யலாம். இப்போ இந்த எண்டில் இருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணிட்டு சரியாக இந்த புள்ளி இந்த இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது அதுல இருந்து இப்படி வளைச்சு போட்டுட்டு ஒரு டைமண்ட் நெக் மாதிரி நீங்கள் முன்னுக்கு கொடுத்துக்கலாம். அப்போ இந்த க்ளோஸில் பார்க்குற நேரம் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்படி பெட்டி ஷேப் போடலைன்னு சொன்னால் நீங்கள் வளைச்சே கூட அப்படியே கொண்டாந்து போட்டுக்கிறலாம். இப்படி வளைச்சே கொண்டாந்து இப்படியும் போட்டுக்கிறலாம். இது வந்து முன்பக்க பாட்டு கழுத்து போட்டாச்சு. அடுத்தது நம்ம எப்பவும் செய்கிறது தான், இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச்சு முன்னுக்கு நாங்கள் கொஞ்சம் வந்து உள்ளுக்கு வந்து குறைச்சி வெட்டுவோம். பின்னுக்கு 1.5 இன்ச்சுனா முன்னுக்கு 1 இன்ச் தான் நார்மல் ப்ளவுஸில் வெட்டுவோம். இந்த க்ளோஸ் நெக்குக்கு வந்து இன்னும் கூட நாங்கள் உள்ளுக்கு இது நல்லா மூடி தானே இருக்குது, அதனால நாங்கள் ஒரு 3/4 இன்ச்சோ 1 இன்ச்சு வரை கூட நாங்கள் குறைஞ்சிக்கரலாம். இப்போ நான் இந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் எக்ஸஸா. அப்போ இந்த நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வளைவு வந்து இப்படி வரும். இந்த 1 இன்ச் பாயிண்டில் வந்து இப்படி போகும். இது முன்னுக்கு இந்த க்ளோஸ் நெக்குக்கு மட்டும் இந்த இடத்துல 1/2 இன்ச்சு இல்லாமல் 1 இன்ச்சோ இல்லை 3/4 இன்ச்சோ நாங்கள் குறைஞ்சி எடுத்துக்கிறலாம். 1 இன்ச்சு நான் இப்போ குறைஞ்சி எடுத்துருக்கிறேன். எக்ஸஸ் துணி அந்த குழிவாக எடுக்கிற பகுதியில் வந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். அடுத்தது இது எப்பவும் போல தான் நாங்கள் 2 ஷோல்டருக்கு நடுவில் வந்து எங்களோட செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணணும். இப்போ நாங்கள் 9 உடம்புடா சைஸ் வந்து 9 + 1 சேர்த்து 10 இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த 10ஐயே நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இது தான் செஸ்ட் பாயிண்ட்டு 10. அடுத்தது கீழே வந்து இந்த டாட்டோட உயரம் வந்து 2.5 to 3 வரையும் வச்சுக்கலாம். நான் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக இந்த 3 இன்ச்சுக்கு நேராக ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கிறோங்க. இந்த டாட் மார்க் பண்ண இடத்துல கோடு போட்டாச்சு. இந்த இடத்துல ஷேப் எடுக்க வந்து 1.5 இன்ச்சு மேலே எடுக்கணும். இந்த பக்கத்துக்கு 1 இன்ச்சுக்கு மேலே எடுக்கணும். அடுத்தது இந்த செஸ்ட் பாயிண்ட்டு இந்த டாட்டோட உயரத்தை நாங்கள் சேர்த்துக்கிடுவோம்.
கோடு போட்டுட்டு 2 பக்கமும் 1.25 இன்ச் 1.25 இன்ச் டாட்டுக்கு தாராளமாக விடலாம். 1.25 இன்ச் இந்த பக்கத்துக்கும், அடுத்தது இந்த பக்கத்துக்கும் 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 1 இன்ச் வேணாலும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், இல்லை 1.5 இன்ச் உங்களோட செஸ்ட் அளவை பொறுத்து 1.5 இன்ச்சு. ரொம்ப பெருசாக இருந்தால் நீங்கள் 1.5 இன்ச் வரையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த டாட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த கோடை கொண்டாந்து அப்படியே வளைச்சு கம்ப்ளீட்டாக இதோட சேர்த்து அதே மாதிரி இதை வளைச்சிட்டு வந்து இந்த ஒரு இதோட சேர்த்துறணும். இவ்வளோதான் பட்டிட அளவு. நாங்கள் இதுலையே சேர்த்து பட்டிட எக்ஸாக்ட் அளவு எடுத்தாச்சு. இப்போ இந்த பட்டியை வந்து இங்கே 1/2 இன்ச் வேணும், இங்கே 1/2 இன்ச் வேணும் தைக்கிறதுக்கு. அதனால இங்கே வந்து 1 இன்ச் எக்ஸஸாக துணி விட்டுக்கிறோங்க. அப்போ இந்த 1 இன்ச் அளவுக்கு வந்து சரியான அளவுக்கு கோடு போட்டுக்கிறோம். கோடு போட்டுட்டா நீங்கள் தனியாக பட்டி வெட்டி எடுக்க தேவையில்லை. இப்போ இதுலேயே சரியான அளவு பட்டியும் நீங்கள் வெட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ டாட், இந்த ஒரு டாட் போட்டாச்சு. அடுத்து இந்த டாட், 2 டாட்டுக்கும் இந்த 2 இடத்துவலிக்கும் சென்டராக பார்த்துட்டு ஒரு 1/2 இன்ச் இங்கிட்டு 1/4 இன்ச் இங்கிட்டு 1/4 இன்ச் போட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு டாட் ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச், இது சென்டரா பார்க்காட்டினாலும் இந்த இடத்துல இருந்து வச்சு பார்த்தா 1.25 இன்ச் இருக்கும். இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச், 1.5 இன்ச்சுக்கு 2 பக்கமும் 1/4 இன்ச் 1/4 இன்ச் மேலே 1/2 இன்ச்சுக்கு டாட் போட்டுக்கோங்க. இந்த இப்போ பாருங்க, இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, இது நம்மளுக்கு முன்னாடி வர்றது. இப்போ அடுத்தது வந்து ஸ்லீவ் எடுக்க போறோம். அடுத்தது வந்து ஸ்லீவ் எடுக்க போகிறோம். ஸ்லீவ் உயரம் வந்து உங்களுக்கு இந்த அளவு வேணுமா, எந்த அளவு வேணுமோ ஷோல்டர்ல இருந்து அந்த அளவுக்கு உயரத்தை எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் இந்த அளவு வேணும்னு சொன்னால் ஒரு 9 போதும். அப்போ நாங்கள் தையலுக்கு கீழே 1 இன்ச்சு சேர்த்து 10க்கு வைக்கிறேன். மேலே ஒரு 1/2 இன்ச்சு 10.5க்கு மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த உயரத்துக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க. இப்போ 10.5 வச்சாச்சு. உயரம் போட்டாச்சு. அடுத்தது இந்த டவுன் பண்ணணும். ஸ்லீவோட இந்த இடம் வர்ற டவுன் பண்ணுறது வந்து 3 இன்ச்சுக்கு மேலேருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக கோடு போட்டுருங்க. அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு. இந்த அடி நீங்கள் எந்த உயரம் எடுக்கிறீங்களோ, இப்போ இந்த இடத்துல இந்த உயரம் தான் நான் எடுக்கிறேன்னு சொன்னேன், இந்த அளவை அப்படியே அளந்து எடுக்கணும். இல்லை நான் இந்த இடத்துலேருந்து இவ்வளோ எடுக்கிறேன்னா அந்த இடத்துல என்ன அளவு, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு 1/4 இன்ச்சு சதை நாங்கள் வந்து கையில் வந்து டிஃப்ரெண்ட் படும். ஒரு மேலே வந்து போக போக கொஞ்சம் தடிமனாக இருக்கும், கீழே வர வர குறைஞ்சிரும். இது நாங்கள் இவ்வளோ ஃபுல் ஸ்லீவ் அடிக்கல இன்னும் குறைஞ்சிரும். அப்போ நீங்கள் என்ன அளவு அந்த 10, 9 எந்த இடம் வருதோ அந்த இடத்துல உங்களோட அளவு என்னன்னு பாருங்கள், அந்த அளவை போடுங்க. நான் இந்த இடத்துல 6க்கு மார்க் பண்ணுறேன். 6க்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நேராக நீங்கள் வந்து 6னா இதில் 1 இன்ச்சு கூட்டி 7 தான் வரும். நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு சும்மா ரஃபாக சொல்கிறது, உங்களுக்கு என்ன அளவு வருதோ இதுக்கு நேராக கோடு போட்டுக்கிறோங்க. 6லேருந்து 7 வரைக்கும் கோடு போட்டாச்சு. போட்டுட்டு இந்த மேலே நாங்கள் இந்த உயரம் மார்க் பண்ணியிருக்கிறோம், இந்த கோடை அப்படியே மேலே தூக்கி அப்படியே வளைச்சு இந்த புள்ளியோட வந்து சேர்த்து விட்டுறோம். அதுக்கு பிறகு இதில் வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு இன்ச்சு நாங்கள் அந்த குழிவு வச்சுருக்கத்தானே, அப்போ இந்த இடத்துலையும் ஒரு 3/4 இன்ச்சுக்கு, 1/2 இன்ச்சு இல்லை, ஒரு 3/4 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்லைட்டாக வளைச்சிட்டு வந்து இப்படி விட்டுறோம். இதுக்கு மேலே உங்களுக்கு தையலுக்கு நீங்கள் இப்போ நாங்கள் உடம்புல 1 இன்ச்சு தான் அங்கே விட்டுருக்கோம்னு சொன்னால் 1 இன்ச்சு விட்டுறலாம். நீங்கள் சப்போஸ் 2 இன்ச்சு விட்டுருந்தா அந்த கைப்பாட்டிலே 2 இன்ச்சு விடணும். அப்போ தான் அது பொறுத்துற நேரம் சரியாக வரும். இல்லாட்டினா கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும் உடம்பு பார்த்துங்க. இப்போ இதோட இவ்வளோ தான் கைப்பாட்டு. இப்போ இதை வெட்டி எடுத்துருவோம்.
இதுதான் இந்த 2 ஷோல்டரையும் நீங்கள் வந்து இப்படி பொருத்திட்டா இந்த பாருங்க சரியாக இருக்கும். இது தையலுக்கு போயிடும். இங்கேயும் ஒரு 1/2 இன்ச்சு கூட இருக்குது. இந்த 1/2 இன்ச்சு இந்த டாட்டுக்கு சுருங்கிரும். அப்போ இந்த உடம்பு சரியாக ஃபிட்டோன்னா வந்து பொருத்திடும். இதில் வந்து இந்த நாங்கள் டாட் கப் இது வந்து இது இந்த 1/2 இன்ச்சு இந்த 1 இன்ச்சு இந்த தையலுக்கு போயிடும். இவ்வளோ தான். எவ்வளோ ஈஸியான முறையில் ஒரு ப்ளவுஸை வெட்டியாச்சு. இதை நீங்கள் கை எப்படி பொறுத்துற நேரம் இதுவும் சரியாக வந்துடும். இந்த 1 இன்ச்சு தையலுக்கு எக்ஸஸோட வந்து சேர்ந்துடும். இப்போ இவ்வளோ தான். இந்த க்ளோஸ் நெக்குன்னு சொல்கிறது நாங்கள் டிஃப்ரெண்ட் அதே சேம் ப்ராசஸ் தான். நாங்கள் நார்மல் ப்ளவுஸ் எடுக்கிற மெத்தடே தான். ஆனால் இந்த ஷோல்டர் அளவு மட்டும் டிஃப்ரெண்ட் படும். இப்போ இதே இது நாங்கள் சின்ன ஷோல்டர் நாங்கள் வளமையாக நார்மல் டீப் ப்ளவுஸ்க்கு வெட்டுற 5.5 6 ஷோல்டர் ஆஃப் ஷோல்டர் வச்சுட்டோன்னு சொன்னால் என்ன நடக்கும்னா எங்களுக்கு கை இப்படி தூக்கி போட இயலாது. அதனால தான் இந்த ஃபுல் ஷோல்டருக்கு மட்டும் இந்த க்ளோஸ் நெக்கோ போட் நெக்கோ ஐ நெக்கோ கலர் நெக்கு என்ன நெக் எடுக்கிறதுனாலும் நாங்கள் ஃபுல் ஷோல்டரை கன்வெர்ட் பண்ணிடணும். அப்படியே என்ன 16 15 18 என்ன அளவு வேணாலும் ஷோல்டர் இருக்கலாம். அந்த ஷோல்டர் அளவு ஃபுல்லாக அப்படியே மார்க் பண்ணிட்டு செய்கிறது தான் இந்த க்ளோஸ் நெக் ப்ராசஸ். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.